சீனாவுக்கு ஒரே ஒரு பிடி என்று சொன்னால் அது அன்றகுமார் திசாநாயக்காவுத்தான் இருக்க வேண்டும். ரணில் ஒரு அமெரிக்காவினுடைய ஒருவராக கருதப்பட்டவர். அன்றகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்தால் அவருக்கும் ஒரு வெளிநாட்டு செலவாணி தொடர்பான ஒரு பாரிய பிரச்சனையை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். பாரிய நெருக்கடியை கூட சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த நிலையில இப்ப சீனா இவருக்கு உதவி செய்யுமா? அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பரப்புரையை செய்யும். அப்ப அதை எவ்வளவு தூரம் மக்கள் நம்புகிறார்கள் அல்லது மக்கள் முட்டாளாக்கப்படுகின்றார்கள் என்பதை வைத்துத்தான் தேர்தல் முடிவுகள் அமையும். தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்கள் அன்றகுமார் திசாநாயக்கோ ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை நிச்சயமாக சொல்லலாம். மற்றது சுமந்திரன் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் பல தமிழ் மக்கள் சஜித்துக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அதை தடுப்பதற்காக இந்த விமானங்களை பெருமளவில் ஒரு இடத்தில் நிறுத்தாமல் பல்வேறு இடங்களை நிறுத்திவிட்டு அண்மையில் உள்ள பெருந்தெருவில கொண்டே அதை ஓடச் செய்து அங்கிருந்து பறந்து செய்வதுதான் இந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கமாகும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உயிரோடை தமிழில் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு வேல்தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகின்றது. கலையத்தில் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் 4 முனை போட்டி என்று கூறுகிறார்கள். சமீபத்தில் வந்த செய்திகளை பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் சஜித், அதனைத் தொடர்ந்து ரணில், அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ அந்த வரிசையில் இருக்கிறார்கள் என்ற விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த நேரத்தில் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது அல்ல 2 வாரங்களுக்கு முன்னதாக உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்கா விரும்பும் அரசு தலைவருக்கான வேட்பாளர் ரணில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது போல் தெரிகிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் அங்கே முக்கிய பத்திரிகைகளில் அனுரகுமார திசாநாயக்கா தொடர்பாக கட்டுரைகள் இணைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டு வந்தீர்கள். இன்று நான் உங்களிடம் கேட்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அனுரகுமார திசாநாயக்காவை பின்னணியில் சீனா இயங்குவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக எப்படி பார்க்கிறீர்கள் என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். சீனாவினுடைய இலங்கையுடனான சீனாவின் உறவை பார்ப்போம் என்று சொன்னால் பண்டாரநாயக்கா அவர்கள் தலைமை அமைச்சராக வந்த பின்னர்தான் அமெரிக்கா சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அரசுறவியல் உறவு ஏற்படுத்தப்பட்டது. தூதுவரங்கள் திறக்கப்பட்டன. அந்த பண்டாரநாயக்கா ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் அதை அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியினர் அதை கடுமையாக எதிர்த்து இருந்தனர். ஆனால் பின்பு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆட்சிக்கு வந்த போது கூட சீனாவுடனான உறவை அவர்கள் முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. அப்படி உருவம் செய்ததில் சீனாவுடன் அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஒரு காத்திரமான உறவை பேணி கொண்டுதான் வந்தார்கள். மற்றது சீனாவிடமிருந்து அப்போது அரிசி வாங்குவது இலங்கை பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்தபடியால் ஐக்கிய தேசிய கட்சியும் சீனாவுடனான உறவை ஒருபோதும் முறிக்க முயலவில்லை. சீனா தற்போது இலங்கையில ஒரு பெரும்பளவு முதலீட்டை செய்து கொண்டு வருகின்றது. நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக எல்லோராலும் பேசப்படுவது ஹம்பாந்தோட்டை துறைமுகம் உண்டு. அது தற்போது சீனாவுக்கு சொந்தமான ஒன்றாகிவிட்டது. மற்றது கொழும்பு துறைமுகத்தினுடைய பிரதான முனையம் கூட சீனாவினுடைய முகாமைத்துவத்தினும் உரிமையிலும் தான் அது இருக்கின்றது. மற்றது வேறு பல திட்டங்களை 2009 ஆண்டுக்கு முன்னரும் கூட பல்வேறு திட்டங்களை இலங்கையில சீனா முன்னெடுத்து வருகின்றது. 2009 ஆண்டுக்கு பின்னர் அந்த ஏனை நெடுஞ்சாலை புனரமைப்பு என்பதில் 302 மில்லியன் செலவை சீனா செய்திருந்தது. இப்ப இந்த சீனா இலங்கையில செய்கின்ற முதலீடுகள் திட்டங்களை பார்ப்போம் சொன்னால் அது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் சொன்னால் இந்த பண்டாரநாயக்கா மாநாட்டு மண்டபம், அது ஸ்ரீமாவுடைய ஆட்சி காலத்துல பண்டாரநாயக்கா நினைவாக கட்டப்பட்ட ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் தான்
கூட்டுச்சேரா நாடுகளுடைய மாநாடு இலங்கையிலே முதல் முறையாக நடந்த போது அங்குதான் நடந்தது. அது ஒரு ஒரு நல்ல தரம் மிக்க மண்டபமாகத்தான் அது கருதப்படுகின்றது. தான் தென்னிந்திய பாடகரான SP பாலசுப்ரமணியம் அங்கு வந்து பாடிய போது சொல்லியிருந்தார், தான் பாடிய மண்டபங்கள்ல உலகிலே மிகவும் சிறந்த மண்டபம் அது என்று. அது நினைக்கிறேன் 70கள்ல அவர் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சிறந்த மண்டபம் 80கள்ல இருக்கலாம். பிறகு பல்வேறு திட்டங்களை தற்போது இலங்கையில சீனா செய்து வருகின்றது. குருநாகலையில ஒரு தண்ணீர் விநியோக நிலையம், அது 79 மில்லியன். நுரைச்சோலையுள்ள மின்சார நிலையம் 891 மில்லியன். அது கொழும்பு கட்நாயக்கா அந்த விரைவு பாதை 248 மில்லியன். கொழும்பு லோட்டஸ் டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த கோபுரம் 104 மில்லியன். இப்படி மற்றது மத்தள விமான நிலையம், மாத்தறையில இருந்து கொழும்புக்கான நெடுஞ்சாலை, மாத்தறையில இருந்து கதிர்காமத்துக்கான நெடுஞ்சாலை, மற்றது கழுகங்க திட்டம், இப்படி பலவற்றை சீனா பல மில்லியன்கள் செலவில் செய்து வருகின்றது. பெரும்பாலானவை இலங்கைக்கு சீனா கடன் கொடுத்து அந்த கடன் அடிப்படையில செய்யப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. இப்ப அது சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு. சீனாவுக்கும் நம் JVP என்று சொல்லப்படுகின்ற பொதுஜன பெரமுனை அல்லது மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான தொடர்பை பார்த்தோம் சொன்னால், அதனுடைய நிறுவனர் ரோஹண விஜயவீரா சீன சார்பு பொது உடைமை கட்சியில தோழர் சண்முகதாசனுக்கு கீழான் அவர் இயங்கி வந்தவர். பின்பு அவர் ஒரு இலங்கையிலே ஒரு படை கலனேந்திய ஒரு புரட்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் முனைப்பாக நின்ற போது சண்முகதாசன் அவருக்கு சொல்லியிருக்கிறார், இந்த ஒரு புரட்சி செய்வதற்கான சூழல் இன்னும் உருவாகவில்லை, மக்கள் மத்தியில் அதற்கான எழுச்சி மனப்பாங்கு இல்லை, தற்போது அது இல்லை என்று அவர் தடுத்தபடியாலும், மற்றது சண்முகதாசன் தலைமையில் இருந்தோடு தான் சிங்கள மக்கள் மத்தியிலே தான் பிரபலம் அடைய முடியாது என்பதாலும் அவர் தன்னுடைய ஜனதா விமுக்தி பெரமுனையை ஆரம்பித்து, அவர் உண்மையில அவர் அடிப்படையில் ஒரு மாவோயிஸ்டாக இருந்தாலும் பின்னர் தன்னை ஒரு செகுவேராவினுடைய ஒரு 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 வழியில் செல்பவராக, அப்போது JVP இயக்கத்தை கூட செகுவேரா மூவ்மெண்ட் என்றுதான் அப்போது இலங்கையிலே பலரும் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அந்த போட்டி அந்த புரட்சிக்கு சீனா எந்த விதத்திலும் உதவவில்லை. ஆனால் அப்போது பல செய்திகள் காட்டப்பட்ட சீனாவினுடைய உதவி இருந்தார்கள் செய்கின்ற. மாறாக சிறிமா பண்டாரநாயக்கோட அரசுக்கு பல்வேறு படைக்கலங்களை சீனா அப்போது வழங்கி இருந்தது. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இலங்கையில இப்படி ஒரு பொது உடைமை புரட்சி ஏற்பட்டு அந்த வகையான இன்னொரு தலையீடுவை அப்போதைய சீனா விரும்பவில்லை. பின்னர் இந்த முதலீடுகள் யாவும் அவருடைய ஒரு வர்த்தக நோக்கத்துக்காகவும் கேந்திரவாய நோக்கத்துக்காகவும், மற்றது படைக்கலன்களை அதாவது இலங்கை அமெரிக்காவுடைய அல்லது இந்தியாவுடைய கைக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சீனா செய்யப்பட்டு வருகின்றது. அப்ப ஜனதா விமுக்தி பெரமுனையினுடைய தலைவரை அதாவது அனுரகுமார் திசாநாயக்கா சீனா சென்று சீனாவில் கூட சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். சீனாவுடைய பன்னாட்டு உறவு அந்த துணை அமைச்சரை கூட அனுரகுமார் திசாநாயக்கா சந்தித்து உரையாடி இருந்தார். அப்ப சீனாவுக்கு ஒரே ஒரு பிடி என்று சொன்னால் அது அனுரகுமார் திசாநாயக்காவுத்தான் இருக்க வேண்டும். ரணில் ஒரு அமெரிக்காவினுடைய ஒருவராக கருதப்பட்டவர். மற்றது சஜித் ஒரு அரசியல்ல ஒரு அனாதை போல நின்றார். பன்னாட்டு அரங்க பொறுத்தவரை அவர் ஒரு அனாதை போலத்தான் நின்றார். அவரை ஆதரிக்க பெருமளவில் சீனாவும் முன்வரவில்லை, அமெரிக்காவும் முன்வரவில்லை. அப்ப அந்த நிலை சஜித்துக்கான ஆதரவு தற்போது இந்தியாவிடமிருந்து பெருமளவு கிடைப்பதாக நம்பப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில அனுரவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஏதோ ரகசிய தொடர்புகள், கொடுக்கல் வாங்கல்கள் போன்றவை இருக்கின்றன. அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நடப்பதிலும் பார்க்க, இந்தியாவுக்கு ஆதரவாக நடப்பதிலும் பார்க்க, சீனாவுக்கு ஆதரவாக நடப்பார் என்றுதான் சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த பொது வேட்பாளர் அந்த அணியில முக்கிய ஆளாக இருக்கின்ற ஜோதிலிங்கம் அவர்கள், சட்டத்தரணி ஜோதிலிங்கம் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், அந்த
பொது வேட்பாளர் பற்றி சொல்லுகின்ற போது இந்தியா சொன்னது என்று சொல்லி, நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினால் அது அனுரவுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்றபடியால் நீங்கள் அதை பற்றி சிந்தித்து செயற்படுங்கள் என்று இந்திய தூதுவர் இந்த பொது வேட்பாளர் தொடர்பானவர்களை சொல்லுவார். அப்ப இந்தியா அனுரா வெல்லுவதை விரும்பவில்லை. அப்ப இந்தியா ஏன் அனுரா வெல்வதை விரும்பவில்லை என்றால் அவர் ஒரு சீனாவினுடைய ஒரு ஆளாக இருக்கலாம் என்று. அப்ப சீனா தற்போது பகிரங்கமாக எந்த ஒரு நிதி உதவியோ அல்லது தார்மீக உதவியோ அல்லது சித்தாந்த உதவியோ எதையுமோ அனுரகுமார திசாநாயக்காவுக்கு செய்வதாக தெரியவில்லை. அனுரகுமார திசாநாயக்காவும் சீனா தொடர்பாக சீனாவுக்கு தான் ஆதரவு என்பது போல எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை. ஆனா அனுரகுமார திசாநாயக்காவிற்கு வெளிநாடுகளில் வாழுகின்ற சிங்களவர்களினுடைய நிதி உதவி பெருமளவு கிடைப்பதாக சொல்லப்படுகின்றது. அது வெளிநாடு வாழுகின்ற சிங்கள பொதுமக்களால் வழங்கப்படுகின்றதா அல்லது வேறு மேற்கு நாடுகளினுடைய அரசுகள் அல்லது உளவு நிறுவனங்கள் அவருக்கு வழங்குகின்றா என்ற உண்மை எங்களால் அறிய முடியாமல் இருக்கின்றது. மக்கள் தான் அதை ஊகித்து பார்த்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அமெரிக்கா அனுரகுமார திசாநாயக்க வளர்ச்சியை நன்கு அவதானித்துக் கொண்டிருக்கும். இப்ப தப்பித்தவரை அவர் ஆட்சிக்கு வந்தால் அவரை தனது கைக்கு தான் வைத்திருக்க வேண்டும் நினைக்கிறது. மற்ற அனுரகுமார திசாநாயக்காவும் இந்த IMF என்று சொல்லப்படுகின்ற பன்னாட்டு நாணய நிதியத்துடனான அந்த உடன்படிக்கைகளை ரத்து செய்வேன் என்று அப்படி என்று உதவிகள் சொல்லவில்லை. ஆனா அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்தால் அவருக்கும் ஒரு வெளிநாட்டு செலவாணி தொடர்பான ஒரு பாரிய பிரச்சனையை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். பாரிய நெருக்கடியை கூட சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த நிலையில இப்ப சீனா இவருக்கு உதவி செய்யுமா என்ற கேள்வியை பார்க்கின்ற போது 2009ஆம் ஆண்டு கோவிட் தொற்று நோய்க்கு முன்னர் சீனா இலங்கையில பெருமளவு முதலீடுகளை செய்ததை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதற்கு பின்னர் 2009 கோவிட் தொற்று நோய்க்கு பின்னர் இலங்கையில சீனா புதிய எந்த ஒரு முதலீடையும் செய்யவில்லை. தற்போது நிலுவையில் இருக்கின்ற கொலம்பு போர்ட் சிட்டி அந்த 2027ஆம் ஆண்டு தான் நிறைவேற்றப்படும் என்று இந்த கால நீடிப்பு கூட செய்திருக்கின்றது. தற்போது சீனா வெளிநாடுகளில் செய்கின்ற முதலீடுகள்ல கேந்திரவாய் நோக்கங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு கமர்ஷியலி பீசிபிள் ஒரு வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக நன்மை தரக்கூடிய லாபம் தரக்கூடிய திட்டங்களைத்தான் அதிகம் முதலீடு செய்கின்றது. அப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு காத்திரமான அதாவது அமெரிக்காவுடைய அல்லது இந்தியாவுடைய உதவியின்றி அவர் தானாக செயற்படக்கூடிய வகையில் எந்த ஒரு நிதி உதவியும் முழுக்க சீனாவிடமிருந்து அவர் எதிர்பார்க்க முடியாது. மற்றவர்களைப் போல அவர்களும் சீனாவும் ஏற்கனவே செய்தது போல சில உதவிகளை கடன்களை வழங்கலாம். ஆனால் உதவிகள் பெருமளவில் கிடைக்காது, கடன்கள் சில கிடைக்கலாம். மற்றது தற்போது இந்த ஏற்கனவே இலங்கை பெற்ற கடன் அதுல பெரும் பகுதி கணிசமான பகுதி சீனாவுடைய மேக்சிம் வங்கியிலிருந்து தான் இலங்கை பெற்றிருந்தது. அந்த மேக்சிம் வங்கி தற்போதுதான் முதலாக இலங்கைக்கு கொடுத்த கடன் கொடுத்தவர்கள்ல முதல் முறையாக அந்த கடனை மீள் கட்டமைப்பு செய்கின்ற நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ளது. அதற்கான செயற்பாட்டை சீனாவுடைய மேக்சிம் வங்கி ஆரம்பித்துள்ளது. தேர்தலுக்கு பின்னரான நிகழ்வுகளுக்கான தயாரிப்பு வேலையில் சீனா இறங்கியுள்ளது. அப்ப தேர்தலுக்கு பின்னர் புதிதாக ஆட்சிக்கு வருவரை தன்வசம் வைத்திருப்பதற்கு ஏதாவது உதவிகளை சீனா செய்தே ஆக வேண்டும். அப்ப அந்த உதவி ரணில் வந்தாலும் கிடைக்கும், சஜித் வந்தாலும் கிடைக்கும், அனுர வந்தாலும் கிடைக்கும். அனுரவுக்கு இவர்கள் நிதி உதவி வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழ் தேசிய விசுவாசிகளை பொறுத்த மட்டில் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி அனுர வந்தா என்ன, ரணில் வந்தா என்ன, சஜித் வந்தா என்ன, ராஜபக்சாக்கள் வந்தா என்ன, 75 ஆண்டுகளாக என்ன நடந்ததோ அதிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் பிறப்பதில்லை. அப்ப யார் வந்தாலும் எல்லாம் ஒன்றுதானே என்பதைத்தான் மண்ணிலிருந்து அங்கே களத்திலிருந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்களுடைய கருத்துக்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்தியாவினுடைய பேச்சாளர் எதை கூறினா என்ன, இந்தியாவினுடைய தூதுவர் எதை கூறினா என்ன,
அவர்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. அவர்களே கொண்டு வந்த 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு. இனி சீனா தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது சீனாவை பொறுத்த மட்டிலும் அதே மாதிரியான நிலைப்பாடு. அதாவது ராஜபக்சாக்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த பொழுது 2014ஆம் ஆண்டு போர்ட் சிட்டிக்கு கையொப்பமிட்டவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவர்கள் யாரோடும் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? என்னுடைய கேள்வி என்னவென்றால், சீனா யார் வந்தாலும் அதை பொருட்படுத்தவில்லை, அவர்களோடு நான் ஏதோ ஒரு விதத்தில் நெருங்கி வேலை செய்வேன் என்ற ஒரு கொள்கையோடு அவர்கள் இருக்கிறார்களா? கடந்த காலத்தில் பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன, இரண்டு தரப்பினருடன் சீனா நல்ல உறவைத்தான் பேண விரும்பியது. அதைத்தான் தொடர்ந்து செயற்படுத்த விரும்பியது. ஆனால் அந்த கேந்திரோபாய விட்டுக் கொடுப்புகளை ஐக்கிய தேசிய கட்சியிலோ அல்லது அமெரிக்க சார்பானவர்கள் ஆட்சிக்கு வரும்போதோ சீனா அதை பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை. எனக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னது போல சீனாவுடன் ஒரு அரசுறவியல் ஏற்படுவதை கூட அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியினர் எதிர்த்திருந்தார்கள். அதற்கு பின்னர் அவர்களுடைய கொள்கை மாறியிருந்தது. மற்ற தமிழ் மக்களுடைய வாக்களிப்பை செய்வதாக என்று சொன்னால், எந்த ஒரு அரசியல்வாதியாவது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் இந்த மகாவம்சத்தை மறுதளிக்கிறோம், அந்த மகாவம்சத்தால் தான் இந்த இலங்கையுடைய இன்றைய நிலைக்கு காரணம், தேசிய ஒற்றுமையிலே பொருளாதார சீரழி, இந்த இரண்டுக்கும் காரணம் அந்த மகாவம்ச மனப்பான்மைதான் என்று யாராவது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதை ஒரு வாக்குறுதியாக கொடுப்பார்கள் என்றால் அவர்களை பற்றித்தான் நாங்கள் சிந்திக்கலாம். ஒழிய இந்த மகாவம்ச மனப்பான்மையுடன் இருக்கின்ற எந்த ஒரு அரசியல்வாதியின் பின்னாலும் தமிழ் மக்கள் போக முடியாது, போகவும் கூடாது. அந்த ஒரே ஒரு உங்களுடைய அந்த கூற்றே ஆதாரமாக இருக்கிறது. தமிழ் மக்கள் அந்த நாட்டில் எந்த சிங்கள தலைவராக வந்தாலும் எந்த ஒரு விதத்திலும் பிரயோசனம் இல்லை என்றால் நீங்கள் கூறியதுதான் சரி. மகாவம்சம் அவர்களை அகற்றி விட்டியவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் சொல்லுகின்ற பாணியில் தான் செயல்படுவார்கள். இல்லை என்றால் உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடந்தது SWRD பண்டார் நாயக்காவுக்கு. அதே நிலைப்பாடுதான் வரும் என்பதை நாங்கள் கூறலாம். இனி இப்ப அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றால் அமெரிக்கா, உங்களுக்கு நீங்கள் கடந்த வாரம் அல்ல 2 வாரங்களுக்கு முன்னதாக அவர்களுடைய ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்றது. அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், யாருக்கு முழுமையாக ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்ற நிலைமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற நேரத்தில் அனுரா வெற்றி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஆதரவின்றி அனுரா ஆட்சி நடத்துவதற்கு சீனா உதவும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அனுரா ஆட்சிக்கு வந்தால் அனுராவை தனது பக்கம் எப்படி இழுப்பது என்ற அடிப்படையில் தான் அமெரிக்கா தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கும். அது குறிப்பாக அந்த IMF லோன் மூலமாகவும், மற்றது இலங்கையினுடைய அதாவது அனுரகுமார திசாநாயக்கா முரண்டு பிடித்தாராயின் இலங்கையினுடைய நாணயத்துடைய பெறுமதியை வீழ்ச்சி அடைய செய்யக்கூடிய நகர்வுகளை, அதாவது சொல்றார்கள் நாணய போர் என்று சொல்றார்கள், அந்த போரை இலங்கைக்கு எதிராக தொடுத்து இலங்கையுடைய ரூபாவை வீழ்ச்சி அடைய செய்வதன் மூலம் அனுரகுமார திசாநாயக்காவை அமெரிக்கா தன்வசம் சரணடைய செய்யும். இதைத்தான் கோத்தபாயாவுடைய ஆட்சிக்கும் செய்தார்கள். சீனா உதவி செய்யும், அனுரகுமார திசாநாயக்காவுக்கு உதவி செய்யும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சீனா இலங்கைக்கு இந்த முழுமையான ஆதரவு, அதாவது அனுரகுமார திசாநாயக்கா தனித்து நின்று தனிய சீனாவுடைய உதவியுடன் மட்டும் ஆட்சியை கொண்டு போகக்கூடிய வகையில் அது சீனாவுடைய உதவி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி தான் கிடைக்கும். அதை இவ்வளவு சொல்ல முடியாது. அந்த அவ்வப்போது அவருடைய ஆட்சியை எதிரான ஒரு போராட்டம் வராமல் இருப்பதற்கான உதவியை சீனா செய்யும். நன்றி வேல்தர்மா அவர்களே. அனுராவுடைய அவர் வெற்றி பெற்றால் எவ்வாறான நிலைமை என்ற விடயங்களை நீங்கள் கூறியதற்காக நன்றி. இனி இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். என்று செய்தி வந்திருந்தது என்னவென்றால், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள், உண்மையிலே இவர்கள் எல்லாம் என்னென்று இவ்வளவு காலம் அரசியலில் இருக்கிறார்கள் என்று நான் எப்பொழுதுமே கேள்வி எழுப்பிய வண்ணமே இருப்பேன். அதாவது வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து தமிழரசு கட்சி விசேட குழு விரைவில் அறிக்கை வெளியிடுமாம் என்று இன்று வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் கூறியிருக்கின்றார். இவர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் தாக்கு பிடித்தார்கள் இந்த அரசியல் என்பது அவ்வளவுக்கு ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த கேள்வி கேட்காமல் இருந்து விட்டோம் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு தேர்தலில் கட்சிகளுடைய விஞ்ஞாபனம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன? மேனிஃபெஸ்டோ தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதனுடைய அடி லத்தீன் சொல் மேனிஃபெஸ்டம்
என்ற சொல்லியிருந்தால் அது மேனிஃபெஸ்டம் என்றா லிஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது அந்த உண்மைகளின் அல்லது தகவல்களின் பட்டியல். அப்ப ஒரு சில தகவல்கள் பட்டியல் தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம். இப்ப அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி அது என்ன கொள்கையுடன் அது இயங்குகின்றது, அதனுடைய நம்பிக்கைகள் என்னென்ன, அதனுடைய உந்து சக்திகள் என்னென்ன போன்றவற்றை வரையறுத்து வார்த்தைகள்ல கொடுப்பதுதான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லப்படும். அப்போ அது காலத்திற்கு காலம் பல விதமான மாற்றங்களுக்கு அது உள்ளாகி கொண்டிருக்கு. ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்துல சொல்லப்படுபவை அந்த கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று சொல்ல முடியாது. நிறைவேற்றப்படும் என்று எந்த ஒரு கட்டாயம் இல்லை, சட்ட ரீதியான கட்டாயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில பல்வேறு கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும் போது ஒவ்வொரு கட்சியும் என்ன கொள்கையை கொண்டுள்ளன என்று என்பதை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தான் வெளியிடுவார்கள். தாங்கள் வெற்றி பெற்றால் எதை செய்வோம், என்னென்ன சட்டங்களை நிறைவேற்றுவோம், என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் போன்றவற்றை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடுவார்கள். பின்பு அந்த அரசியல் ஆய்வாளர்களும் ஊடகங்களும் பல்வேறுபட்ட அந்த கட்சிகளுடைய அந்த மேனிஃபெஸ்டோவை ஆராய்ச்சி செய்து இது இப்படி இருக்கின்ற, இது எப்படி இருக்கின்ற, இதை செய்தால் விளைவு என்னவாக இருக்கும். இப்ப இந்த கட்சி சொல்லுகின்றது தாங்கள் வரியை அதிகரிப்போம், வரியை அதிகரித்தால் எப்படி மக்களுக்கு சுமை வரும். இன்னொரு கட்சிகள் வரியை குறைப்போம் என்று, வரியை குறைத்தால் பொருளாதாரத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுத்து அது மீண்டும் போய் மக்களை பாதிக்கும். இப்படிப்பட்டவற்றையெல்லாம் அந்த அரசியல் ஆய்வாளர்களும் ஊடகங்களும் தான் மக்களுக்கு தெரிவிக்கணும் ஒவ்வொரு கட்சிகளுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்து. இப்ப பிரித்தானியாவில இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு என்று ஒரு சட்ட ரீதியான ஒரு மரபொழுங்கு இருக்கிறது. பிரித்தானியாவில் நமக்கு தெரியும், எல்லாத்தையும் ஒரு மரபொழுங்கும் ஒரு கன்வென்ஷன் அடிப்படையில் தான் அங்கு எல்லாம் நடக்கும். இப்ப பிரித்தானியாவில 2 சபைகள் உள்ளன. பிரித்தானிய நாடாளுமன்றத்துல 2 சபைகள் உள்ளன. ஒன்று ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்களவை, மற்றது பிரபுக்கள் சபை, ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ். இப்ப நீண்ட காலமாக இந்த ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. அவ்வப்போது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல தொழிற்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற போது கட்சி நிறைவேற்றுகின்ற சட்டங்களை, முன்வைக்கின்ற சட்டங்களை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் நிறைவேற்றி பின்பு ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸுக்கு போன போது அங்கு கன்சர்வேட்டிவ் கட்சிகளை அதை தோற்கடித்து விடுவார்கள். அப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை, ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டதல்ல. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையினுடைய ஒரு சட்டத்தை மக்களால் தெரிவு செய்யப்படாத சபை முறியடிக்கின்றது. அது ஜனநாயகத்துக்கு மக்களாட்சிக்கு விரோதமானது என்று ஒரு பொதுவான கருத்து வந்த போது அப்போது ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ்ல இருந்த சோல்ஸ்பரி பிரபு என்பவர் அவர் என்ன சொன்னார், அவர் முன்வைத்த திட்டம் என்ன சொன்னால், ஒரு கட்சி ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்துல ஒரு குறிப்பிட்ட ஒன்றை அடிப்படையாக வைத்து அந்த அடிப்படையில் வெற்றி பெற்று அந்த நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது அதற்கு எதிராக ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சொன்னா மக்களால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்துல உள்ள திட்டத்தின்படிதான் இந்த சட்டம் பெறுகிறது. அப்ப இது மக்களால் முன்வைக்கப்படுகின்ற சட்டம், அதை நாங்கள் எதிர்க்கக்கூடாது என்று. அப்ப அந்த அளவில் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நாடாக பிரித்தானியா இருக்கிறது. இப்ப இலங்கையை பொறுத்தவரை தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும். 1977 ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்துல தமிழ் அப்போது டிவில கொண்டு சொல்லப்படுகிற தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தாங்கள் ஒன்றவின் தனி ஈழம் அமைப்போம் என்றதான் முக்கியமாக பெற்றது. அதான் முதல் முறையாக தமிழ் மக்கள் தேசமாக ஒன்று திரண்டு வாக்களித்த நிகழ்வு என்று கூட சொல்லலாம். ஆனால் அது நிறைவேற்ற முடியுமா என்பதை பற்றி பின்னர் இதுவரையில் அது நிறைவேற்றப்படவில்லை. சிங்கள கட்சியில பொதுவாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள தேர்தல் விஞ்ஞாபனத்துல சொல்லுபவை நிறைவேற்றப்படுவது மிக மிக குறைவான ஒன்றாகத்தான் இருக்கும். தேர்தல் விஞ்ஞாபனத்தை
மக்கள் வாசிப்பதும் இல்லை. இப்ப பிரித்தானியாவில தேர்தல் விஞ்ஞாபனம் ஆரம்ப காலத்துல மிகவும் குறுகியதாகும். இப்ப 1940களில் வந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள்ல 7 ஆகக்கூடியது 7 வாக்குறுதிகள் தான் இருக்கும். இப்ப தற்போது வருகின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்கள்ல 150க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் இருக்கின்றன என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த முறை அன்றகுமார திசாநாயக்காவினுடைய NPP கட்சியினர் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனம் தான் இலங்கையிலே வரலாற்றிலே மிகப்பெரிய தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லப்படுகிறது. 800க்கும் மேற்பட்ட சொற்களும் பல்வேறு பக்கங்களையும் கொண்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லப்படுவது. அதை அன்றகுமார திசாநாயக்காவே முழுமையாக வாசித்திருப்பாரோ தெரியவில்லை. எழுதினவர்கள் எழுதி கொடுத்திருப்பார்கள். இப்ப தேர்தல் விஞ்ஞாபனத்தினுடைய முக்கியத்துவம் இதுதான். அதை அடிப்படையாக வைத்து மக்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பரப்புரையை செய்யும். அப்ப அதை எவ்வளவு தூரம் மக்கள் நம்புகிறார்கள் அல்லது மக்கள் முட்டாளாக்கப்படுகின்றார்கள் என்பதை வைத்துத்தான் தேர்தல் முடிவுகள் அமையும். இப்ப நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லும் பொழுது வாக்குறுதிகளை வழங்குவது, தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக வாக்குறுதிகளை வழங்குவார்கள். நீங்கள் கூறினீர்கள் சமீப காலங்களில் வாசிப்பது குறைந்து விட்டது என்ற அதற்கு முக்கிய காரணங்களை வழங்குவார்கள். இவற்றை செய்வோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதில் நீங்கள் கடைசியாக பார்த்தீர்கள், அவர்களுடைய அந்த காலகட்டம் முடிந்த பின்பு 5 ஆண்டுகளில் 40-50% கூட அவர்கள் நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள். அதனால்தான் பிரித்தானியாவில் அவ்வாறான நிலைமை. அதே மாதிரி நீங்கள் இலங்கை தீவை எடுத்தீர்கள் என்றால் அதை ஆகலும் மோசமா இருக்கும். தலையை சுத்தி கொண்டு போய் விடுவார்கள். அப்ப அதில் எந்த ஒரு பிரயோசனம் இருக்க போவதில்லை. ஆனால் ஒன்று, பார்த்த விடயத்தில் தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நிறைவேற்றி அங்கே கூறியிருக்கிறார்கள். காணி அபகரிப்பது தொடர்பாக, தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் காணிகள் அபகரிப்பது தொடர்பாக, திட்டமிட்டு குடியேற்றம் செய்வது தொடர்பாக, படை அணிகள் அங்கே இருப்பது தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோவில் நிறைவேற்றக்கூடிய விடயங்களை தான் போடுவார்கள். இப்பொழுது எல்லாமே மாயையைத்தான் உருவாக்குவதற்காக இந்த மேனிஃபெஸ்டோக்களை உருவாக்குகிறார்கள் போல் தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுக்கின்ற விடயங்கள், குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வருவாராக இருந்தால் முதல் தடவையாக அவர் ஆட்சிக்கு வரப்போவார். எவ்வாறு அவர் அதை கையாளப் போகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆனால் அதற்கிடையில் ஏற்கனவே இங்கே கூறுகிறார்கள், சில வேளையில் அங்கே ரணிலுக்கு ஏற்கனவே பெட்டிகள் எல்லாம் தயாராக இருக்கிறது, மாற்றி விடுவதற்காக ரணிலை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தோடு வேலை செய்கிறார் என்ற விடயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி. இனி இப்பொழுது அந்த தேர்தலில் யார் முன்னிலையில் நிற்கிறார்கள் என்று ஏதாவது அறியக்கூடிய இருந்ததா? அனுரகுமார திசாநாயக்காவா அல்லது சஜித்தா, ரணில் விக்ரமசிங்கவா, ராஜபக்ஷ என்றால் சமீபத்தில் கூறினார்கள் ரணில் விக்ரமசிங்க 4 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்தார் என்றால் அவர் ராஜபக்ஷாக்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக என்று. இன்று வந்த செய்தியை பார்க்கும் பொழுது 90க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறார்கள் நாட்டை விட்டு ஓடுவதற்காக என்று எல்லாம் கூறுகிறார்கள். யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது? சிங்கள மக்களை பொறுத்தவரையில சஜித்துக்கு இருந்த ஆதரவு தொடர்ந்து அப்படியே இருந்து கொண்டே இருக்கின்றது. அது பெருமளவான அதிகரிப்பு அங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மற்ற பல கட்சி தாவிகளுடைய பிரச்சனைகள் இருக்கின்றது. பணப்பாய்ச்சல் கூட அந்த இதில் சம்பந்தப்பட்ட 3 நாடுகளிலிருந்து வருகின்ற பணப்பாய்ச்சல்கள் கூட இந்த கட்சிகளுக்கு இடையிலான உறுப்பினர்கள் பாய்ச்சலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சஜித்தை பொறுத்தவரையில அவருக்கென்று ஒரு உறுதியான தளம் இருக்கின்றது கிராமப்புறங்கள்ல. மற்றது கொழும்பினுடைய அந்த புறநகர் பகுதிகள் அவருக்கு உறுதியான தளம் இருக்கின்றது. இப்ப மனோ கணேசனுடைய ஆதரவு கொழும்பு புறநகர் பகுதிகளில் அவருக்குள்ள ஆதரவு அதிகரிக்கின்றது. மற்றது சில அந்த கோவிட் காலத்துல அந்த ஜனாசா எரிப்பு தொடர்பாக அதிருப்தி அடைந்த இஸ்லாமியர்கள் பலர் சஜித்துக்கு ஆதரவாகவும், அதேவேளை இந்த இந்த 2 மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள கட்சிகள் எல்லாம் இஸ்லாமிய விரோத கட்சிகளாக மாறிவிட்டன என்று அதிருப்தி அடைந்த பல சிங்களவர்களும், அதில் குறிப்பாக இளைஞர்களும் அனுரகுமார திசாநாயக்கு ஆதரவாக போகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மலையக மக்கள் மத்தியிலே 15 விழுக்காட்டுக்கும் அதிகமான ஆதரவு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அனுரகுமார திசாநாயக்காவுக்கான ஆதரவு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவருடைய 3 விழுக்காடு வாக்கு வங்கி 50 விழுக்காடு வாக்கு வங்கியாக அதிகரித்து விட்டதா இல்லை என்பதை சரியாக அறிய முடியாமல் இருக்கின்றது. மற்றது ரணிலுடைய ஆதரவு அதாவது வெளித்தூண்டல்களால், ரணில் மீது உள்ள விருப்பத்தாலோ அல்லது கொள்கை மீது உள்ள விருப்பத்தாலோ அல்ல, அந்த வெளி
நாட்டு சக்திகளுடைய உந்துதல்களாலும் அவருக்கு கிடைக்கின்ற வெளிநாட்டு உதவிகளாலும் அவருடைய கட்சி நோக்கி மற்றவர்கள் தாவுகின்ற அடிப்படையில் தான் அவருடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே போகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில இப்ப இந்த பொது வேட்பாளர் அந்த அந்த அணியில் இருந்த ஒருவர் கூட மேல சொல்லியிருந்தார், மாற்றங்களை விரும்புகின்ற சில தமிழ் இளைஞர்கள் அன்றகுமார திசாநாயக்கா விரும்புகிறார் என்று. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்கள் அன்றகுமார திசாநாயக்காவை ஆதரிக்க மாட்டார்கள் என்பதை நிச்சயமாக சொல்லலாம். மற்றது சுமந்திரன் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்த பின்னர் பல தமிழ் மக்கள் சஜித்துக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். சொன்னா சுமந்திரன் மீது பல தமிழ் தேசிய உணர்வாளர்களும் பல தமிழரசுவாதிகள் கூட ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அப்படி எல்லாவற்றை கூட்டி கழித்து பார்க்கின்ற போது அனுராவுக்கான ஆதரவு பெருகிக் கொண்டும் சஜித்துக்கான ஆதரவு நிலையாகவும் ரணிலுக்கான ஆதரவு ஒரு செயற்கையாக தூண்டப்பட்ட வகையில் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அப்ப தேர்தல் ஆணையகமே 2வது வாக்கு எண்ணிக்கைக்கு தயாராக இருக்கின்றது. இந்த இன்னும் அடுத்த 10 நாட்களுக்குள் செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடக்கும் முன்னர் சஜித்தும் ரணிலும் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு நீங்கள் உங்களுடைய 2வது தெரிவை மற்றவருக்கு போடுங்கள், அதாவது சஜித் சொல்ல வேண்டும் உங்களுடைய 2வது தெரிவை நீங்கள் ரணிலுக்கு வழங்குங்கள் என்று. அதே போல ரணில் தன்னுடைய ஆதரவாளர்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய 2வது தெரிவை சஜித்துக்கு வழங்கல். இப்படி செய்வதன் மூலம் அவர்கள் அன்றகுமார திசாநாயக்காவை தோற்கடிக்க முயலாம். இதற்கான நகர்வுகள் திரைமறைவில் நடந்து கொண்டிருக்கின்றது போல அறியக்கூடியதா இருக்கின்றது. அது எந்த அளவு தூரம் வெற்றி பெறும் என்பதை இப்போது சொல்ல முடியவில்லை. அப்படியே ஒன்று நடக்க முடியாமலே போகலாம். ஆனால் 2வது தெரிவுக்கு போகின்ற வளமை எங்கள் நாட்டு மக்களிடம் இல்லை என்று பலர் சொல்லுகின்றார்கள். சில கொழும்பு வாசிகள் அப்படி அதை அதாவது அதை பற்றி இந்த 2வது வாக்கு தெரிவை பற்றி சரியாக அறிந்தவர்கள் போகின்றார்கள். 2வது தெரிவு வாக்குக்கு மக்களை நீங்கள் அவர்கள் தூண்டும் போது அல்லது மக்கள் மத்தியிலே அது ஒரு வேண்டுகோளாக விடுக்கும் போது பல வாக்குகள் செல்லுபடியாமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. சில அந்த சரியான முறையில அந்த புள்ளடி விடாமல் 1, 2, 3 போட வேண்டும், அல்லது புள்ளடியை போட்டு 1, 2, 3 போட்டால் அது செல்லுபடியற்றதாக அப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. மற்றது பல வாக்குக்கு போக வாக்களிக்க போக விருப்பமில்லாத பல மக்கள் இலங்கை முழுவதும் இருக்கின்றார்கள். அவர்களை வாக்களிக்க செய்வதற்கு இந்த கட்சிகள் சரியான வகையில முயல்கின்றது பார்த்துத்தான் செய்ய முடியும். நிச்சயமாக நாங்கள் இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்றது. அது தொடர்பாக அடுத்தடுத்த வாரங்களிலும் நாங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். நிறைவாக உங்களுக்கு தெரியும், ஒரு சர்வதேச நாடுகளில் போர் என்று வந்தால் நாட்டுக்கு போர் விமானம் இல்லாமல் இந்த போரை கையாள முடியாது. இப்ப சமீபத்தில் கூட நீங்கள் கூறியிருந்தீர்கள் யுக்ரைனுக்கு வழங்கிய F-15 விமானம் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். ஆனால் இன்று நான் உங்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் F-35 போர் விமானம், F-35 என்ற போர் விமானம் எப்படி விமான ஓடு பாதைகளை மாற்றி அமைக்கின்றன என்று உங்களால் கூற முடியுமா? இந்த F-35 போர் விமானத்துல உலகத்திலேயே உள்ள விமானங்கள்ல தற்போதுள்ள விமானங்கள்ல மிகச்சிறந்த விமானம் என்று சொல்லப்படுகின்றது. அதுல அந்த உற்பத்தியில அமெரிக்கா தலைமையில வேறு பல நாடுகள் அமெரிக்கா தலைமையில ஈடுபட்டுத்தான் அந்த விமானத்தை உற்பத்தி செய்கின்றன. நோர்வே, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, ஐக்கிய ராஜ்யம், இத்தாலி, தென்கொரியா, ஜப்பான், இஸ்ரேல், டென்மார்க், கனடா, பின்லாந்து, ஜெர்மனி, சிங்கப்பூர் ஆகிய தொழில்நுட்பத்துல முன்னாடி இருக்கின்ற நாடுகள் இணைந்துதான் இந்த F-35 என்ற போர் விமானத்தை உருவாக்கின. துருக்கியும் அதில் இருந்தது. பின்பு அது விலக்கப்பட்டு விட்டது. மீளவும் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது உள்ளன. இந்த F-35 போர் விமானங்கள்ல 3 வகையான போர் விமானங்கள் இருக்கின்றன. ABC 2. ஒன்று அமெரிக்காவுடைய, அதாவது ஒன்று வான்படைக்கு என்று முழுக்க பாதிக்கக்கூடியது. 2வது கடற்படையினரும் பாதிக்கக்கூடியது. 3வது
விமானம் தாங்கி கப்பல்கள் பாதிக்கக்கூடியது. இந்த F-35A என்ற விமானம் அதான் இந்த ஓடு பாதை முழுமையாக ஓடு பாதை தேவைப்படுகின்ற விமானமாக இந்த F-35A இருக்கின்றது. F-35C வந்து விமானம் தாங்கி கப்பல்கள் இருந்து ஒரு சிறிய தூரம் மட்டும் ஓடிவிட்டு வான் நோக்கி பறந்து செல்லும். அப்புறம் தரை இறங்குவதாயின் அது ஹெலிகாப்டரை போல அப்படியே வந்து நிலத்துல இறங்கும், ஓடாமற்குள்ள அப்படியே வந்து இறங்கும். இப்ப செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பிரித்தானிய வான்படையினர் தங்களுடைய F-35A என்ற ஒரு விமானத்தை, அதுக்கு வந்து ஓடுபாதை தேவைப்படுகின்ற ஒரு விமானம், அதை பின்லாந்துல உள்ள ஒரு நகரத்துல வைத்து அங்குள்ள பெருந்தெருக்கள்ல ஓட செய்து வான் நோக்கி பார்ப்போம். ரன்வே வந்து இல்லாமல் ஹைவேயில கொண்டே வச்சு எந்த ஒரு ரோட்லயும் வச்சு அதை வந்து பறக்க செய்கின்றது. அதுல ஹொசினோ ஹைவே என்ற இடத்துல, பின்லாந்தில் உள்ள ஹொசினோ ஹைவே என்ற இடத்துல அந்த பயிற்சி பிரித்தானிய விமானப்படையினர் செய்தார். அதாவது பெருந்தெருவில இருந்து, ஓட்டவே மாதிரி பெருந்தெருவில இருந்து அல்லது ஹைவேயில இருந்து அந்த விமானங்கள் அதுல ஓடி, அதான் ரன்வே மேல பாய்ச்சி ஓடி பறக்க செய்வார்கள். இதுல 3 விஷயங்கள் காணிக்கும். முதலாவது, ஏன் இந்த பின்லாந்தை அவர்கள் தெரிவு செய்தார்கள் என்று சொன்னால், அண்மையில நேட்டோவில் இணைந்த நாடு ரஷ்யாவோட நீண்ட எல்லையை கொண்ட ரஷ்யாவுக்கு அண்மையிலான நாடு. அதுதான் முதலாவது காரணம். 2வது காரணம், தற்போதைய சூழல்ல ரஷ்யாவை அடக்க வேண்டிய ஒரு நிலைமை பிரித்தானியாவை கொண்டு, பிரித்தானிய வான்படைகள் பிரித்தானியாவிலே இருந்து ரஷ்யா மீது தாக்குதல் செய்ய முடியாத அளவுக்கு தொலைவில் இருக்கின்றார்கள். அதனால இந்த F-35A ரேஞ்ச் வந்து 1000 மைல்கள் 1000 கிலோமீட்டர் வரையில் தான் உள்ளது. அப்ப பின்லாந்துல இருந்து பறந்து சென்றுதான் ரஷ்யாவில இலகுவாக தாக்குதல் செய்ய முடியும். மற்றது, இப்ப பொதுவாக ஒரு வான்படை என்று சொன்னால் அது வந்து ஒரு வான் தளத்தை இருக்கும், ஒரு வான்படை தளம் இருக்கும். அந்த தளத்துல விமானங்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும், சில நிலத்தீக்கள் நிறுத்தி வைத்த பிறகு ரன்வேயில அது ஓடி சென்றுதான் போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 18 முதல் 20 விமானங்கள் ஒரே அடியாக பறந்து, ஒரு ஸ்குவாட்ரன் என்று சொல்றார்கள். அப்ப அவைகள் திறந்து தாக்குதல். இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல விமானங்கள் இருக்கின்றன. அப்ப 1967ஆம் ஆண்டு நடந்த 6 நாள் போர்ல இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் மற்ற அரபு நாடுகளுடைய அந்த வான்படை போர்ல இஸ்ரேலுடைய விமானங்களை அந்த தளத்திலேயே வைத்து அழித்து விட்டு தாங்கள் போரை நடத்துவோம் என்றுதான் எகிப்து முன்னது. ஆனால் இஸ்ரேல் முன்கூட்டியே தாக்குதல் செய்து எகிப்தினுடைய விமானப்படையை முற்றாக அழித்து விட்டது அவர்களுடைய வான்படத்திலேயே. அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல விமானங்களை வைத்திருந்தால், இப்ப வான்படை தளம் சொன்னால் எங்கெங்க இருக்கின்றது தெரியும். அதை அவர்கள் தொலைதூர ஏவுகணைகள் மூலமோ அல்லது வானிலிருந்து வருகின்ற தாக்குதல் மூலமோ அவர்கள் அழித்து விடலாம். அப்ப அதை தடுப்பதற்காக இந்த விமானங்களை பெருமளவில் ஒரு இடத்தில் நிறுத்தாமல் பல்வேறு இடங்களை நிறுத்திவிட்டு அண்மையில் உள்ள பெருந்தெருவில கொண்டே அதை ஓடச் செய்து அங்கிருந்து பறந்து செய்வதால் இந்த பயிற்சியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அப்ப முதலாவது, பின்லாந்து தெரிவு செய்து ரஷ்யாவுக்கு அண்மையாக இருப்பதற்காக. மற்றது, இந்த தெருக்களில் போர் விமானங்களை பாவிக்கின்ற பயிற்சி ஏற்கனவே இது அமெரிக்கா பல இடங்கள்ல செய்திருக்கிறது. குவாம் தீவில கூட, சீனாவுக்கு அண்மையாக உள்ள குவாம் தீவில கூட அமெரிக்கா இந்த பல்வேறு பயிற்சிகளை செய்திருந்தது. இந்த பிரித்தானியா செய்வது இதுதான் முதல் தடவை. அதிலும் ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றில் இவர்கள் செய்வது இதுதான். இப்ப ரஷ்யாவை கட்டுப்படுத்துவதற்கு இந்த F-35 விமானங்கள் உள்ள ஒரு மிகச்சிறந்த தன்மை என்று சொன்னால் அது சொல்ல இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் என்றால் ஒரே அடியாக பல்வேறு நிலைகள்ல இருந்து தகவல்களை தன்னுடன் உள்ள உணர்விகள் மூலமும் ரடார்கள் மூலமும் அது தயாரிக்கிறது. இப்ப ஒரு குறிப்பிட்ட வான்பரப்புல பறந்து போகும் என்று சொன்னால் பல 100 மைல்கள் தொலைவில் உள்ள பல்வேறு படைக்கலங்கள், படைநிலைகள், ரடார்கள், ஏவுகணை தளங்கள் எல்லாவற்றையும் அது முதலே முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த தகவல்கள் எல்லாம் ஒன்று சேர திரட்டி டேட்டா ப்ராசஸிங் செய்து
அதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தானாகவே முடிவு செய்யக்கூடிய விமானம் தான் இந்த F-35 விமானம். அப்ப இந்த நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யா நாடுகளுக்கும் இடையிலான அந்த போட்டிகள் அதிகரிக்கின்றபடியால் தான் இந்த பின்லாந்துல வைத்து ரஷ்யாவுக்கு ஒரு சவால் விடும் வகையில இந்த போர் விமானம் பெருந்தெருவில இருந்து கிளந்தெழச் செய்து அப்புறம் பெருந்தெருவிலை தரையிறக்கி கொண்டு போகின்ற அந்த 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 வழியை வகையிலான போர்ப்பயிற்சியை செய்துள்ளார்கள். சிறப்பு. இன்றைய உலக நாடுகள் நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு உலக நாடுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.